வழிபாட்டு மலையப்பறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். தடிவீங்க. முதல் உத்தரவு பெங்களூர். கணவன் மனைவி குழந்தை பெங்களூர் ஹோட்டல் வச்சிருக்கிறவன் பொறுமை வேண்டும் மகளே, பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். கடை வச்சிருக்கிறவன் நில்லுங்கப்பா. பெங்களூருக்காரங்களாம் கால் வந்துட்டு வரலாம். காலம் எல்லாம் காத்திருப்பேன், 3 முறை விழுந்துக்காங்கப்பா. காடு மலை நான் கடந்து ஓடி வருவேன், கருணை முகம் பார்த்து விட்டால் கவலை ஒழிப்பேன், உன் கருணை மிகு பெருமை தன்னை உலகம் அறியுமே. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். பிறப்பிடம் வேறு, வாழுமிடம் வேறு. நீங்க பிறந்த பூர்வீகம் வேறு, இப்ப இருக்கிற இடம் வேறு. நீங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனம் எதிர்பாராமல் இடமாற்றம் ஏற்படுமோ என்ற ஒரு கவலை உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உண்மையா? அப்படி ஒரு இடமாற்றம் ஏற்பட்டால் அது இதிலிருந்து உயர்வைத்தான் கொடுக்குமே தவிர தாழ்வை கொடுக்காது. இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்கிறது, கையில் கொஞ்சம் பணம் இருப்பும், அதை வளர்த்து பெரிய அளவு ஸ்தாபனமாக வச்சுக்கிட்டா சரியா இருக்குமா, அதுக்கு ஒரு வழி கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் விட்டு செல்லக்குட்டி. வரலாம். ஏதாவது இடத்த விற்கணும்னு எதுவும் முடிவு எடுத்திருக்கேடா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த தொழில 6 மாதங்கள் பாரு. 6 மாதத்துக்கு ஒரு இடமாற்றம் நடக்கும். அதுல உனக்கு பணமும் கூடும், தொழிலையும் உயர்த்தி பெரிதளவு வியாபார ஸ்தாபனமாக்கி கடன்படாம காப்பாத்துறேன். வா. நோயில்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வம், ஆஸ்தான உத்தியோகம், பெருமையுடன் இருப்பேன். இந்தாங்க மக்களே, செல்வமா இருங்க, சாப்பிட்டு போங்க. அதே பெங்களூர் எல்லை உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற என் அம்மாவை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிவை, பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே. பராபர கண்ணி படிச்சிருக்கீங்களா? தாயுமானவ சுவாமி. ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை. கடல்ல கிடந்து ஒரு கட்டை கிடந்துச்சுன்னா ஒழுங்கா கிடக்குமா? அலை என்ன செய்யும்? அங்கும் இங்கும் இழுத்து இழுத்து அதை அலக்கழிச்சிடும். அதான் சொன்னார், ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை, பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே. அதை மாதிரி நாங்கள் கிடந்து கஷ்டப்படுறோமே பரம்பொருளே, உனக்கு எங்கள் மேலே இரக்கம் இல்லையா அப்படின்னு நினச்சி பொல்லாத துன்பத்தில் ஒரு துணை இல்லாத மகளாக நீ இருக்கிறாய். உன் சகோதரிக்கும் அதே நிலை. பெற்ற பிள்ளையை வாழ வைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய உடலில் வலிமை இழந்து உயிருக்கு போராடி துடித்து கொண்டு இருக்கிறாள். அவளை உயிரோடு எழுப்பவும் செய்யணும், உடல் உறுப்புகளை அறுக்காமல் காக்கவும் செய்யணும். அதுதான் உங்களுடைய கேள்வி. கால் விழுட்டுவாங்க.
வரலாம். இந்த கனியை கொண்டு உங்க அம்மாட்ட கொடு. கொஞ்சம் கண்ண முடிக்கா. இதுல ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன். அறுத்து புழிஞ்சு வாயில விட்டுரு. 7 வாள். காலை நடக்க வைக்கிறேன். உறுப்புகளை இயங்க வைக்கிறேன். இந்தா சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ரொம்ப பேசக்கூடாது. கையில கொடு. ஓகே. கண்ண மூடு. இந்தா உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். ஆமா. நிம்மதியாக இரு மகளே. சாப்பிட்டு போங்க. அமைதியா உட்காருங்க. கர்மசாமிக்கு அதோ பெங்களூரு எல்லை. பெங்களூர் எல்லை புதிய கம்பெனிகள் ஆரம்பித்து என் பெயரை வைத்து வாழ வேண்டும் என்று நினைத்து வந்த மக்கள். வாங்கப்பா வாங்க. வாங்கப்பா வாங்க. பல லட்சங்களை இப்பொழுது செலவிடப்பட்டு இந்த தொழிலை ஆரம்பித்து எம்பெருமான் நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதியை நெஞ்சிலே நிறுத்தி நான் கருப்பசாமியே இருந்து உங்களுக்கு துணை கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தில் இப்போ நடத்திக்கிட்டு வாரீங்க. இதில் எந்த நஷ்டமும் இல்லாமல் காப்பாற்றணும். நிறைய மக்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த பொருளை வாங்கினாலும் யாரும் ஏமாற்றாத அளவுக்கு உங்களை நான் வளர வச்சு தரணும். ஒன்று. இப்போ கொஞ்சம் கடன்களை வச்சு தான் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி எதிர்பாராமல் சில வேளைகளில் இந்த உடலில் கொஞ்சம் வேதனையும் தளர்ச்சியும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் வரவிடாமல் தடுத்து தீர்த்து தரேன். என்னுடைய ஜீன்லையும் உயிர் அணுக்கள்லையும் எதுவும் குறை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனசில் அடிக்கடி வருது. அப்படி எதுவுமே இல்லை. தைரியமாக இருக்கலாம். காலில் வந்துட்டு வா. எஸ் சூப்பர் 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 சூப்பர். அதனால இப்போ உனக்கு பொருளாதாரத்தை அள்ளி தந்து புனிதமாக வாழ வச்சா போதும்லானா? வேற என்ன வேணும்? கர்மசாமிக்கு கடன் தீர்ந்தாச்சுடா. இந்தா என்னைய மனத்தில் வச்சுக்கா. என் போட்டாவை வாங்கி போட்டுக்கா. நிறைய ஆர்டர் வந்தாச்சு. ஆமாம், எல்லா வெற்றியும் தாரேன். அடுத்த வாரம் வரும் பொழுது உனக்கு அது சரியாக்கிடுறேன். இந்தா சாப்பிடு, சரியா போயிடுவேன். வாடா. வெற்றி வேல் அது வீரவேல். சரி முருகானந்தம். சரி நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை பணம் சம்பந்தமாக நஷ்டமாகி வேறப்பட்டவங்க யாருப்பா வரலாம். தன் பிள்ளைகள் கல்யாணம், தன்னுடைய கட்டிடப்பணி. கட்டிடப்பணி யாருக்கு நிக்கி கால் சொல்லலாம். நீ யாருடா செல்லக்குட்டி? தந்தை பெரியாரா? சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய கட்டிடங்களும் உன் தொழில்களும் நடக்க விடாமல் மாந்திரிகத்தால் முடக்கம் செய்திருக்கிறது. அவைகளை தீர்த்து தெளிவு பண்ணி வாழ வச்சா போதும்லா? கால் வந்துட்டு. மக்கமாரில் ஒருத்தருக்கு திருமணம் முதல்ல நடக்கும், ஒருத்தருக்கு காலதாமதமாகும். வெற்றியாகி நடத்தி செம்மையாகி தாரேன். நல்லா டாடாடாடாடாடா. ஒரு டம்ளர் தான் குடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கட்டிக்கலாம். கர்மசாமிக்கு பார்த்து போப்பா. அதே பெங்களூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்த மகன் கால் வந்து பாப்பா. நீயும் கூட வரலாம். அம்மானே அம்மா. ஒரு பேர் என்ன பெரியா? 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனையும் பண நஷ்டமும் நடக்கும் இருக்கா? இப்பொழுது 1.5 ஆண்டு காலங்களாக பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக முயற்சி செய்து மன கோணலினால் அந்த கல்யாணம் நடக்க மாட்டுக்கு. அப்போ மனதையும் சரி பண்ணணும், கிரக நிலைகளையும் சரியாக்கணும்.
செட்டவாக்கு சரி வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். வாப்பா 3:30க்கு என்னைய பார்த்துக்கோ, எல்லாம் நெய்ச்சு தரேன். சரி, இந்தாப்பா. ஆ இது 2வது தடவை வந்துருக்கு ஆந்திரா. இந்தா எல்லாம் நிறைவேறிடும் போ. கர்மசாமிக்கு 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 மலப்புறம் மலப்புறம் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் மலப்புறம் ஓ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள ஒரு கன்னி தெய்வமும் நான் கருப்பசாமியும் வீட்டுக்குள்ள இருக்கேன். அதே மாதிரி அந்த கன்னி தெய்வத்தை மனதுக்குள்ள வழங்கி வந்தாலும் எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வேண்டிய நான் பணத்தை தந்துட்டோம்னா அந்த கோயிலை உருவாக்கிடலாம். அந்த இடத்துக்காரன் உனக்கு தான் அந்த இடத்த தருமா, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். கவலைப்படாத, அந்த இடத்த நான் முடிச்சு தரேன். அதுக்கு பணம் வேணும். அதே மாதிரி உன் மகனை பார்த்தேன். புத்தி இல்லாமல் அடமானம் வச்சுட்டு வேதனைப்பட்டுட்டு அறைதான். அவன் பொண்டாட்டி நல்லவளா இருக்கா, இவன் கொஞ்சம் புத்திக்கிட்ட பேலா இருக்கான். 2 பேரையும் வளமாக்கி வெற்றியாக்கி வீட்டையும் காப்பாற்றி வெடியாக்கி தரேன். நல்லா இருப்பான். அதே மலப்புறத்து எல்லை வாப்பா, காலில் விட்டு வரலாம். காக்கா சக்காப்பா சக்கா உங்க ஊர் எல்லையில பஸ் நிக்கிற இடத்துல உள்ள பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் உடஞ்சு கிடக்கு. ஒரு மரம் இருக்கு, பக்கத்துல ஒரு சின்ன சாமியும் இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டோம். ஓ ஏ என்னப்பா செய்யணும்? பிள்ளைக்கு என்ன பண்ணி தரணும்? ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையா இருக்கணும். அதுக்கு பிறகு உனக்கு வேலையில தெளிவு கிடைக்கும், வருமானத்துக்கு வழி கிடைக்கும். பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத, வைகாசியில தெளிவாயிரும். நல்லா கர்மசாமிக்கு 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 மாயாபுரம். குழந்தை கேட்டு வந்த செல்ல மக்கள் எத்தனை பேர் வந்திருக்க? குழந்தை வேணும்னு முதல்ல கணவன் மனைவியா வந்தது யாரு? கால் வந்துட்டு செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய் கொண்டாரும் பட்டி சுரத்தானை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு உன்னுடைய உடல் ரெண்டையும் ஆராய்ந்து பார்த்தேன். உயிரணுக்கள்ல யாருக்கும் குறை இல்லை, ஆனா கர்ப்பப்பையில மட்டும் குறை இருக்குன்னு சொல்லி ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியை பார்க்கும் பொழுது இருக்கு. அதுல எந்த ஒரு விளையும் ஏற்படாம குழந்தை பாக்கியம் தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. சேய்னா யாருப்பா? குழந்தை. அந்த குழந்தை எங்க இருக்கு? சேய் கொண்டாரும் பார்வதியும் பரமசிவனும் 2 பிள்ளைகளையும் கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆண் ஒரு பிள்ளை, பெண் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்லியிருக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு பேரு விநாயகன், பொம்பளை பிள்ளைக்கு பேரு அபிராமி. இந்தா பிறக்கும் போடுறா. தை மாதத்துல தோன்றும். இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம். 6 மாதத்துக்கு பிறகு வெளியூருக்கு புறப்படப்பா. நல்லா 6 மாதத்துக்கு பிறகு போ. கர்மசாமிக்கு சாப்பிட முடிக்க, சாப்பிடாம எங்கேயும் போயிடக்கூடாது. தான் கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளை நிம்மதியா இல்லை கர்மசாமி, அதை சரியாக்கி கொடுத்து காட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டுவாங்க. முத்துக்களோ நல்ல விடலையே, நல்ல காலில் விடலை.
தித்திப்பதோ கண்ணமும் சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. இன்னும் ஒரு முறை கால் விடணும். அங்க வர போயிட்டு வரேன். அது பிறகு கொஞ்சம் கால் வந்துக்கா என்ன கேட்பேன். சரி வரலாம். உன் மகா இவன் கூட வாழலாமா வாழக்கூடாதாங்கிற ஒரு முடிவுல குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கான். இவன் கடைசி வரை நிலைப்பானா நிலைக்க மாட்டானா, அல்லது இவன் நமக்கு தெரியாமலே வேற யாரையும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவானா, அப்படி எதுவும் ஒரு வஞ்சகம் பண்றானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் பொண்ணுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் வச்சுக்கிட்டு இருக்கவள நான் உன்னை பொண்டாட்டியா வச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது உண்மை. ஆனா அவ அங்கிருந்து பிரிஞ்சு வர முடியாம குழப்பம் அடைஞ்சு போலீஸ்ல மாட்டி கொஞ்சம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவளை கொஞ்சம் தீர்த்து விலைக்கு தந்தா போதுமா? கால் ஒன்று பட்டுக்கோட்டை. அதனால அவனுடைய மனதை அடிமனதை ஒரு பிடி பிடிக்கும். கொஞ்சம் பக்கத்துல வாப்பா, கண்ண முடி உட்காரு. இந்தா அவன் மனதை மாத்திட்டேன். மெல்ல மெல்ல தணிந்து தகுதியான கணவன் மனைவியாக வாழ்வார்கள். வெற்றி உண்டு. நல்லா படிப்பாங்க. அதே மாயாவரத்து எல்லை குழந்தை வரம் தேடி வந்தவள். ஆதாரம் ஒன்றிரு பாதாரம் இந்த அவனியில் உனையன்றி துணையேது. நல்லா உட்கார வேண்டியதானே. கண்ண மூடு. இந்த வருத்தம் உனக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. ஆனா வீட்டில் உனக்கு வீட்டுக்குள்ள நடக்கிற வார்த்தைகள் உன்னை நிம்மதி இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அந்த நிம்மதி குறைவு இல்லாம உன்னை காப்பாத்துறேன். ஒரே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஆதி லட்சுமி அப்படின்னு பேர் வச்சுட்டான். கால் வைங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சபா. இந்த நவராத்திரி காலத்துல இருந்து உன்னுடைய கர்ப்பப்பைக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தாச்சு. ஜெயித்து வெற்றியுடன் என்னை காண்பாய் மகளே. வாழ்க. சாப்பிடாம பேராதம்மா. இந்தா செல்வமாயிரு, ஆனந்தமாயிரு. மாயாபுரத்து எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மக்கள். யார் உடல்நிலை யாருக்கும் தெரியல. எந்த ஊரு? அது யாரு போனுப்பா? ஓனு ஓனு சத்தங்க. ஓனு ஓனு என்னடா செய்து உங்களுக்கு? வாட்? பக்கத்தில் கொண்டு வா. இன்னும் கொஞ்சம் நீ அங்கிட்டு போ. அவசரப்படக்கூடாது. என்னையை மட்டும் கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம். கரெக்டாக மூச்சு எடுத்து விட்டுருக்காங்க. ஃப்ரீயாக என்னை கவனிங்க. நல்ல மனதுக்குள்ள என் பேரை சொல்லுங்க. மனசுக்குள்ள 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 எதையும் சிந்திக்க கூடாது. மனசுக்குள்ள அப்படியே கையை மேலே தூக்கி கும்பிடுங்க பார்ப்போம். மேலே தூக்கி கும்பிடுங்க. கூப்பிடுறா கருப்பசாமிய. சரி அக்கா, உங்க பேரு? அப்படியே திரும்புங்க பார்ப்போம். என்னைய நினைச்சுக்கிட்டே. தம்பி நீ கொஞ்சம் பக்கத்திலே நின்னுக்கா, ஒன்றும் நடக்காது. திரும்புங்க அக்கா. மெல்ல கார் எடுத்து வச்சு திரும்புங்க. நீ பிடிக்கவே வேண்டாம்டா தம்பி. சில பேரை பிடிக்க வேண்டாம். போய் தாத்தாத்தோடு அக்கா அங்கே இருக்க அந்த ஒரு பழத்தை எடுத்து வந்து என் கையில் கொடுக்கா. கூப்பிடுறா கருப்பசாமிய. பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம் காலில் வந்து.
ஒரு காலத்தில் எதை எடுத்தாலும் விதண்டாவாதமும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி சமுதாய பகையை உருவாக்கிக்கிட்டவன் நீ. கால் வந்துட்டு வா. சுவாமியே உட்காருப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? உன் பையனை நான் திருத்தி விடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரே ஒரு போலீஸ் விசாரணை இருக்கு. அந்த விசாரணையில் அவன் லாக் ஆகி வெளியே வந்து தான் தெளிவாக்க முடியும். ஆபத்தில்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன். இந்தா அப்படி. கல்யாணம் மாசி மாதம் பிறக்கும். போ, இதை உண்டியல்ல போடுப்பா. அதே தஞ்சை மாவட்டம் தன் வீடு சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தவர்கள் யார்? வாப்பா. என்னடா வீடு? கால் மங்களம் அருள்வாய். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள வீரனார்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கடா இருக்காரு? உங்க குலதெய்வம் வீட்டு பக்கத்திலே இருக்காரு. அதை தாண்டி போனா ஒரு கம்மாக்கரை இருக்கு. அது எங்கடா இருக்கு? ஊர் எல்லையை தாண்டி இருக்கு. சரியானா? கர்மசாமி பசு போற ரூட்டு சத்தம் கேக்கு இருக்கோ? இன்னொரு கால் வந்து இப்போ பட்ட கடன்களை தீர்க்கணும். அதுக்கு ஒரு மனையை வித்து வெட்டியாகி கொடுத்தாச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துரும் நினைக்கிறேன். அதை வித்து தந்தா போதுங்களா? கண்ணை முடிக்கா. இந்த கனியை கொண்டு அந்த மனைக்குள்ள வை. விலை பேச வருவான். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா, அடிச்சு தரேன். மனைவியை கூட்டு கோயிலுக்கு வந்துச்சாரு. போ. கர்மசாமி அதே இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். என்னடா இது? கால் தனியாகி நின்றதும் என்ன? பக்கத்தில் வரலாம். உட்காருங்க. அரைகுறையா நிக்கிறீங்க எல்லாரும். பக்கத்துல வாங்க எல்லாரும். என்னப்பா பண்ணது? கொடுங்க. கண்ண மூடு. சரி. கோடாங்கிக்காரங்க என்னைக்காவது வந்தாங்களாப்பா இடையில? வந்தாங்களா? என்னடா சொன்னாங்க உனக்கு? அதுல ஒரு மனக்குழப்பம் உனக்கு ஏற்பட்டிருக்க. கால் விட்டுவாங்க. அன்பே வரலாம். வீட்டுக்குள்ள ஒரு செய்வன கோளாறு ஏவலால ஒரு தீய சக்தி வருது. அதனால இவனுக்கு அடிக்கடி கண்ணுக்கும் தெரியும், உடல் உணர்ச்சியிலையும் ஒரு மாற்றம் தெரியும். இரவில் தூக்க வராத மனக்குழப்பமும், வீட்டில் அமைதியா இருக்க முடியாம ஏற்குமாறு பேசி தகராறு பண்ற மாதிரி உள்ள உணர்ச்சி அலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கா. இதுதான் காரணம். அதை தீர்த்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு சரியாக்கிடுவோம், வெற்றி ஆக்கிடுவோம். கர்மசாமிக்கு சொல்லுங்க. என் பிள்ளையா சொந்த மனையில இருக்கும், வாடகை வீட்டில் தான் இருக்கும். சொந்த வீட்டு இந்தா வெற்றியாக்கி தரேன். படிப்பு சொந்த வீட்டை உனக்கு இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். படிப்பு வரக்கூடிய இந்த மாதத்திலிருந்து தொடங்கும். மனதை அடைக்க அவனை போக சொல்லு. வெற்றியா நடந்துடும். காப்பாற்றி தரேன். இருந்து என்னை பார்த்து போ. கர்மசாமிக்கு அதை தஞ்சை மாவட்டம் உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யாரு? வாங்க. பொன்னடியா வந்திருக்காளா யாரு? உனக்கு என்னப்பா செய்து? உனக்கு என்னமா செய்து? என்ன செய்து? நீ கால் வந்துட்டு நீ நின்று
மாணிக்க வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 1/4 ஆண்டுகளாக சனி பகவானுடைய மனக்குறைகள் நடந்துகிட்டு. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு நிலை நிச்சயமாக வரணும் என்னும் நிலைமை கிரகத்திலே இருக்கிறது. அதுல ஆபத்தில்லாம காப்பாத்தி உன்னை வழிவகுத்து தந்தா போதும்ல. கால் வந்துருவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்னம்மா வேணும்? பையனை நல்லா ஆக்கிட்டேன், கடனை தீர்த்துட்டேன், நோயை தீர்த்துட்டேன். நல்லா இருக்கும். போயிட்டு. இப்போதைக்கு வேண்டாம், மாட்டிக்கிடுவேன் போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கரூர் எல்லை கரூர், கரூர் எல்லை கரூர். தன் தொழில் வளம் நமக்கு சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது. கால் வந்துடும். என்னடா தொழிலே? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. சில பேருடைய நட்புகளால சில பாவங்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு. புரியுதா? அதுல இருந்து நீ விடுதலை ஆகணும். இப்போ நீ பார்க்குற தொழிலை பற்றி போட்டி பொறாமையால சில வார்த்தைகளை சொல்லி உன்னை தொழில் பார்க்க விடாம தடுத்து குழப்பத்தை பண்ணி வச்சிருக்கிறது. அதனால இந்த நிலைமைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சிலவருடைய பொறாமை, சிலவருடைய சாபம், இவைகள்லாம் காரணம். புரியுதா? அதனால அந்த நிலைகள்ல இருந்து மாத்தி தாரேன். வேற தொழில் செய்யறதுக்கு உனக்கு இப்போ வழி இல்லை. இந்த தொழிலை 6 மாத காலங்கள் ஓட்டி தாரேன், காப்பாற்றி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? கடன் படாம நிற்கிறேன். அந்த சொத்து 1 வருஷத்துக்குள்ள வரும். போயிட்டு வா. கருமசாமிக்கு அதே கரூர் எல்லை. பாப்பா கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. முத்துமாரி யாரு? உன் வீட்டு எல்லையில போய் பார்த்தேன். மாரியம்மன் ஒரு தெய்வம் வருத, இருக்காளா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக தீராத கடன் வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்படி உடம்ப கட்டி வச்ச மாதிரி எண்ணம் இருக்கே தவிர சுறுசுறுப்பு கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போவதுக்கு மனசும் கிடையாது. எப்படி இது தீரப்போகுது, என்ன செய்ய போறோம்னு ஒன்றும் புரியலையேன்னு மதிமயக்கத்தால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். கால் வந்துட்டு வா. இந்தா பணம் பெருகும், கடன் தீரும். நீ பார்க்குற தொழிலுக்கு ஒன்று ஆஃபர் நிறைய வரும். ஓடு. வெற்றி. கர்மசாமிக்கு கரூர் பெண்ணடியாள். கால் வந்துட்டு வரலாம். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது ஓல், இது மகாரிஷிகள் எழுதி வைத்த ஓலை. உன் ஜாதகத்தை சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 மாதங்களுக்கு பிறகு உனக்கு ஒரு தொழில் கிடைக்கும். அதுல உனக்கு வருமானம் பெருகும். இடையில ஒரு பொம்பளை பிள்ளைய டாவடிப்ப, அவ உனக்கு பிரச்சனையை உருவாக்குவான். அதே பிள்ளைய இன்னொருத்தன் விரும்புவான். 2 பேருக்கும் டக்கப்போர் வரும். எப்படி நீ தப்பிப்ப? என்கிட்ட வருவ, காப்பாத்துவேன் நான். கால் வந்துட்டு வா. இப்பமே பிள்ளை லைன்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு கதைக்கு சொல்லுதேன், வேற ஒண்ணு இல்லை. சரி, அது உலக இயற்கை. அதனால பிள்ளைக்கு தொழிலை கொடுத்துருவோம். உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துருவோம். இப்ப இருக்க கடனை அழிச்சிருவோம். வேற என்ன வேணும்? இந்தா புடி, நல்லா இரு, சந்தோஷமா இரு செல்லக்குட்டி. வாடா.
அடங்கி நடந்துக்கால, பிள்ளைகிட்ட மனத்தை பறி கொடுத்துறாத. ஏ தம்பி, வா. சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போ.